1.5 கோடி வட இந்தியர்கள் வந்துட்டாங்க. அவர்களுக்கு வேலை கொடுங்க, ஆனால் வாக்குரிமை கொடுத்துறாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இதில் இருக்கிற யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னுடைய வழியை இதை விட உங்களுக்கு நான் கடத்த முடியாது. ஏன்னா நாங்கள் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம், இமய வரைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம். இது அண்ணல் அம்பேத்கரே சொல்கிறாரு, இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள்னு. இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதானே ஊரா நாட்டு போய் நான் கொடியேற்றிருக்க முடியாதுல்ல. அப்போ ஏன் நாடு தானே. இது ஆழமாக நீங்கள் கவனிச்சுக்கணும். பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழினா நான் இமய வரை ஆண்டிருக்கேன்ல. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகுன்னு பாடுது. வடவேங்கம்னா நீங்கள் திருப்பதி நினச்சிக்கிட்டு கூடாது. வடவேங்கடம்னா தக்கான பிடபூமி வரை பரவி வாழ்ந்தோம்னு எங்கள் இலக்கியம் சொல்லுதே. அப்படி வாழ்ந்தவன் நான் இந்த ஒரு நிலத்தான் இருக்கு, இந்த ஒரு நிலத்தை விட்டு நான் எங்கே போவேன்? இன்னொரு தாய் நிலம் இருந்துச்சு, ஈழம் அடித்து விரட்டினீங்க. இங்கே அகதியாவது வந்து நிற்க ஒரு இடம் இருந்துச்சு. இங்கிருந்து விரட்டுவானே நாளைக்கு வட இந்தியன்.